வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஷார்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆம்பிஃபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். ஸோ நம்மளுடைய பிளான்ட் கிங்டத்தில் வந்து ஆம்பிஃபியன்ஸ்னால் என்னென்னா தாவர ராச்சியத்தின் இரு வாழ்வியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரயோஃபைட்ஸில் வந்து இரு வாழ்வியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து பிரயோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாசிகள், ஈரல் பாசிகள், கொம்பு பாசிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரயோஃபைட் வந்து தாவர ராச்சியத்தின் இரு வாழ்வியல் என அழைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது என்னதான் வந்து நிலத்தில் வாழ்ந்தாலுமே வந்து இது கருவுறுதலுக்கு வந்து வெளிப்புற நீர் வந்து தேவைப்படுது. ஸோ அங்கே வந்து ஈரமான நிலமான வாழ்க்கையில தான் வந்து வளருது. அங்கே தான் வந்து என்ன பண்ணுன்னா வந்து அந்த விந்துக்கள் வந்து முட்டைகள் எல்லாமே வந்து நீரில் தான் வந்து நீந்தி வரணும். ஸோ இதனால தான் வந்து இது வந்து இரு வாழ்வியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா வந்து இங்கே பிளான்ட் வந்து இப்படி வளருதுன்னா இது வந்து ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய லீவ்ஸ் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து என்னாகுன்னா வந்து இந்த மாதிரி கேப்சூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இது வந்து சீட்டா இது வந்து லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபார்ம் வந்து இது வந்து ஸ்போரோஃபைட்னு சொல்லலாம். ஸோ ஸ்போரோஃபைட்னா வந்து ஸ்போர் ப்ரொடக்ஷன் ரீஜன் வந்து இது. ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து கேமெட்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வந்து மெயின் ஆக்சிஸ் இதில் வந்து ரைசாய்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து மேலே வந்து அந்த ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகி கீழே அந்த நீர் மூலமாக நீந்தி அந்த நீரில் தான் வந்து அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறங்காட்டி தான் வந்து நம்ம பிரயோஃபைட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஆம்பிஃபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் த ஃப்ளஜெல்லேட்டட் மொட்டைல் மேல் கேமெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆந்த்ரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் வில் பி ஸ்விம் த்ரூ த எஃப்லிம் வாட்டர் டு ரீச்சிங் த ஃபீமேல் எக். ஸோ ஃபீமேல் எக் வந்து அப்படியே நீரில் நீந்திட்டு போகும். ஃபீமேல் எக்குக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கிகோனியம்னு சொல்லுவோம். ஸோ மேல் கேமெட்ஸுக்கு பேர் வந்து ஆந்த்ரோசாய்ட்ஸ்னு சொல்லலாம். ஃபீமேல் கேமெட்டுக்கு வந்து நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய டெரஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் வில் பி despite the aquatic needed for the reproduction. The land parts பார்த்தீங்கன்னா often they live in the moist soil, damp and shaded localitiesல வந்து இருக்கும். ஸோ இதோடைய ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மார்சி அண்ட் வெட் ஏரியாஸ். It will be giving the gap between the aquatic and terrestrial habitsக்கு வந்து gap வந்து இருக்கும். So it's a non-interval vascular system. அதாவது வந்து being the non-vascular system பார்த்தா it's cannot be transporting water efficiently வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கெல்லாம் வந்து இதனால் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நான்-வேஸ்குலர் அப்படின்னா என்னென்னா வந்து இதில் வந்து xylem phloem அப்படிங்கக்கூடிய ஒரு வேஸ்குலர் பண்டல்ஸ் வந்து இந்த பிளான்ட்டில் வந்து இருக்காது. ஸோ இட்ஸ் will be making them depending on the moisture even. So without water the sperm cannot reach that egg. The fertilization process நடக்காது. ஸோ அதனால் இட்ஸ் நீட் அ வாட்டர். அதனால தான் வந்து இது வந்து ஆம்பிஃபியன் பிளான்ட் இன் த கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒய் த பிரயோஃபைட்ஸ் கால்ட் as the amphibians of the plant kingdom. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டாப்பிக்கு நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டாபிக் நேம் சொல்லுங்கள். தேங்க்யூ.